மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் இன்னிசை குழு சார்பில் சீர்காழி சிதம்பரத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சீர்காழி சிவசிதம்பரத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி கௌரவித்தார். இதேபோல் பாடகி அருணாவுக்கு இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பகுதியான புரன்சா மேடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான 47 சென்ட் இடத்தினை 40 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் திருவிழாக்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பொது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தற்போது அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு சொந்தமான இடம் என தெரிவித்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் கேட்கும்போது அவர்களை மிரட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் உதயகுமார் தலைமையில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி 7வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் உதயகுமார் பேசுறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா மேலுசார் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு மேல்புரான்சா மேடு சொல்லக்கூடிய மக்கள் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய இடம். இந்த இடத்த ஆதிதிராவிட மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி தன்னுடைய திருவிழா நடத்துறதுக்கும் வைத்திருந்தோம். இதை தனிநபர் ஒருத்தர் நாகராஜ் என்பவர் ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து வந்துருக்கிறாரு. நாங்களும் பல முறை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் கொடுக்கும்போது அவர் வராரு. நாங்கள் டாக்குமெண்ட் எடுத்தும்போது அரசாங்க சொந்தமான இடம் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஆனால் அவர் எந்த டாக்குமெண்ட் எடுத்து வரதில்லை. அவங்களாண்ட இது நான் இனிமேல் வரமாட்டேன் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. மீண்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் ஆக்கிரமிக்கிறாரு. மீண்டும் கொஞ்ச நாள் தள்ளி போகிறாரு, மீண்டும் ஆக்கிரமிக்கிறார். ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தற்சமயம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த நகராஜ் என்பவர் இந்த இடத்துல ஒரு செட்டு போட்டு வாடகை விட்டு வண்டிகள்லாம் நிப்பாட்டி மக்களுக்கு இடையூறு செய்கிறார். மேலும் அவர் என்ன செய்கிறாருன்னா பம்பு கிழக்கிறார். அதாவது நம்ம சமுதாய மக்களை பம்பு கிழத்து இவங்களை தூண்டுறாரு, சண்டை போடுற தூண்டுறாரு. இப்போ இவர் ஆக்கிரமிக்கிறாரு. நம்ம போய் கேட்கும்போது என்ன பண்ண, பசங்க யாருன்னா ஒருத்தர் கோவப்பட்ட என்ன பண்ணிட்டான், இவர் என்ன அசிங்கமா பேசுறாரு. அவன் அதிகம் கோவப்பட்ட அவனை தாக்கப்பட்டா அதை என்ன பண்றாரு, கிரைம் ஆகிறார். அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாருன்னா கிரைம் ஆகிறாரு. அடிச்சுட்டாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு கேஸை மாத்த திசை திருப்ப பாக்குறாரு. இவர் ஆக்கிரமித்துட்டு நம்ம சமுதாயத்தோட இடத்த. ஆனா இவர் என்ன பண்றாரு, நாங்க போய் அவரை அடிச்சு இது பண்ற துன்புறுத்துன்ற மாதிரி மாத்திராரு கதையை. சோ இதை சாதாரண விடக்கூடாதுன்றதுனால தான் இப்போ நாங்க மாவட்ட அண்ணன் திருவிழா அண்ணனை வர வச்சு இப்போ இந்த இடத்துல இப்பவே இது அளந்து அவர் இடம் என்னவோ அதை விட்டுட்டு அரசு புறம்போக்கு இடத்துல இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் என்ற போர்டு வைக்க மாதிரியும் நாங்க ஓய மாட்டோம் போறோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏரியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஏமனூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு போதிய குடிநீர் வசதி இல்லாததால் அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீரென நெருப்பூரில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த ஏரியூர் பிடிஓக்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கியமாக எங்களுக்கு தண்ணி தான் வேணும். டேங்க் கழுவுறதில்ல, 10-15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி எடுத்து விட்றாங்க. அந்த தண்ணி குடித்தா சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், 200 நிமிஷமே வைரஸ் காய்ச்சல் ஹாஸ்பிட்டலில் தாங்கிறாங்க. ஸ்கூலுக்கு 10 நாளாக பிள்ளைங்க போகல. தண்ணி தான் எங்களுக்கு முக்கியமாக வேணும். டேங்கை சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா போர் எங்களுக்கு வேண்டாம். கிணறு வெட்டி கொடுக்கட்டும். ஆற்று தண்ணி வேணும். முக்கியமாக எங்களுக்கு ஆற்று தண்ணி வேணும், இல்லைன்னா கிணறு வெட்டி கொடுக்கட்டும். கூடிய சீக்கிரம் 1 மாதம் 2 மாதம் தட்டி கழிக்கக்கூடாது. சீக்கிரமாக எங்களுக்கு தண்ணி வேணும். உடனடியாக எங்களுக்கு தண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் ஜனவரி மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தைச் சார்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளில் விவசாயம் செய்யும் விவசாய நிலத்திற்குள் வரும் யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் சுமார் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் யானைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே யானைகளை கட்டுப்படுத்தி விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த விழுந்தமாவடி வேட்டைக்காரன் இருப்பு வரை கடற்கரையோரங்களில் இயற்கை சீற்றங்களிலிருந்து கிராமங்களை பாதுகாக்கும் வகையில் சவுக்கு மரங்கள் நடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலினால் லட்சக்கணக்கான சவுக்கு மரங்கள் சேதமடைந்தன. சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அகற்றப்படாமல் பல்லாயிரம் கணக்கான ராட்சத சவுக்கு மரங்கள் அப்படியே மண்ணில் கிடந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு சேதமடைந்த
மரத்தை ஏலம் விட்டு அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் அதே இடத்தில் புதிய சவுக்கு மரங்கள் நட்டு கிராம மக்களை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தாட்கோ சார்பாக சென்னையில் வருகின்ற ஜனவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு மதுரை கோர்ட்யார்ட் பேரிய கூட்டரங்கில் தாட்கோ மெப்டன் மைய இயக்குநர் KS கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா கலந்து கொண்டு சென்னையில் நடைபெறவுள்ள பிரச்சார ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரிய மேம்பாட்டு தாட்கோ சார்பாக நடைபெறும் கருத்தரங்கிற்கு மக்களை அழைக்கும் பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சீனிவாச நகர் 6வது தெருவைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவரது மனைவி ரமணி தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த 14ஆம் தேதி ரமணி தனது குடும்பத்துடன் விருதுநகர் மாவட்டம் குகன்பாறைக்கு சென்றுள்ளார். இதேபோல் ரமணியின் வீட்டு மாடியில் குடியிருந்து வரும் வசந்தகுமார் என்பவரும் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது ரமணி வீடு மற்றும் மேல்தளத்தில் இருந்த தனது வீடு ஆகியவற்றின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள கண்டுப்பட்டி புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவினை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி ஆண்டுதோறும் ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று நடைபெற்ற விழாவில் அனைத்து சமூக மக்களும் புனித அந்தோணியார் ஆலயம் முன்பு பொங்கலிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கரும்பு தொட்டிலில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற இருந்த நிலையில் முன்னதாக வாடிவாசல் அருகே உள்ள திறந்த வெளியில் அரசு அனுமதியின்றி 300க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. அதில் கட்டுமாடுகள் முட்டியதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டியைச் சேர்ந்த பூமிநாதன் தான் வளர்த்த மாட்டை கட்டுமாடாக அவிழ்த்து விடும்போது எதிர்பாராத விதமாக மாடு கழுத்தில் முட்டியதில் படுகாயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கண்டுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக காளிங்கராயன் தின விழாவினை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் மூர்த்தி, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீட் மத்திய அரசாங்கம் கொண்டு வருது, ஒன்றிய அரசு இதை கொண்டுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இது யாருக்காக? படிக்கிற குழந்தைகள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக. இது திமுகவை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அல்ல. அந்த குழந்தைகள் படிக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற குழந்தைகளும் இதில், நான் சொல்லி முடிச்சிடறேன், வரப்போகிற குழந்தைகளும் இதில் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். முடிக்கிறேங்க. செங்கோட்டையனே பரவாயில்லையாட்டு இருங்க சார். நாங்கள் இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போராடுறோம். அதனால் செங்கோட்டையன் மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இதற்கு கூட நின்று போராட்டம் மொழி அதில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் அமெண்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் எலெக்ஷன் போயிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஜனாதிபதி கொடுக்கறது மூலமா என்ன மாற்றம் வந்துட போகுது? ஒரு போராட்டத்துடைய வெளிப்பாடு தான் அது. நீங்கள் இந்த கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுதுனாக்க, பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, என்ன ஆயிரப்போகுது? அதனால் இது இந்த மக்களுடைய எதிர்ப்பு. இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணுறதுக்காக உண்டான நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, நாகூர், சிக்கல், திட்டச்சேரி, திருமருகல், வேளாங்கண்ணி, பூவைத்தேடி, காமேஸ்வரம், வைரவன்காடு, மணல்மேடு, திருப்பூண்டி, விழுந்தமாவடி, பறவை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பல்வேறு பகுதிகளில் சம்பா அறுவடை பணிகள் மேற்கொள்ள உள்ள சம்பா நெற்கதிர்கள் மழையில் சாய்ந்து பெரும் சேதம் ஏற்படும் சூழல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள தமிழ் அன்னை சமுதாய நலக்கூடம் தொண்டு நிறுவனம் மூலம் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற மறுசீரமைப்பு பணி சாத்தாங்குப்பம் சாவடிக்குளம் நடைபாதை பூங்காவில் உள்ள கல்வெட்டு, சாத்தாங்குப்பம் பகுதியில் புதிதாக கட்டியுள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழாவும், கேளம்பாக்கம் KSSR நகர் மற்றும் சாத்தாங்குப்பம் சாவடிக்குளம் பகுதியிலும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவும் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இளையவர்மன் கலந்து கொண்டு பணிகள் முடிவுற்ற கட்டிடங்களை திறந்து வைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தில் சோள மறுவடை பணி நடைபெற்று வருகிறது. இந்த சோள பயிர்களை வண்டியில் ஏற்றுவதற்காக சின்னப்பொட்டிபுரத்திலிருந்து பெருமாள்சாமி என்பவர் கூலி வேலைக்கு வந்துள்ளார். இவர் கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரின் டிராக்டர் மேல் அமர்ந்து சோள பயிர்கள் ஏற்றும் பணியில் ஈடுபட்டபோது அப்பகுதியில் தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் கைப்பட்டு மின்சாரம் தாக்கி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் டிராக்டரை ஓட்டி சென்ற யுவராஜ் படுகாயமடைந்த நிலையில் அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போடி தீயணைப்புத் துறையினர் மின்சார வாரியத்துறை உதவியுடன் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து வண்டியில் கருகிய நிலையில் உயிரிழந்த பெருமாள்சாமி உடலை மீட்டனர். இதுகுறித்து போடி தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை ஒன்றியம் துளையாநத்தத்தில் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. இதில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் கமலம், ஆசிரியர் தேவதா ஆகியோர் அடிக்கடி உடல்நிலை சரியில்லை என கூறி விடுப்பு எடுப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி ஊர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து இன்று பள்ளியை புறக்கணித்து பெற்றோர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அணைக்கல் தாலுகாவில் பேடரஹள்ளி என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளியில் கட்டடம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் 2வது தளத்தில் இன்று கம்பி கட்டப்பட்டு கான்கிரீட் மோல்டிங் போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்துள்ளது. இதில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கான்கிரீட் மோல்டிங் சரிந்து விழுந்துள்ளது. இதில் பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் 16 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் சித்தர்காடு ஊராட்சியில் மனுநீதி நாள் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, விசிக கட்சியின் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான தமிழினி ஆகியோர் கலந்து கொண்டு ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, தையல் இயந்திரம், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் உதவித்தொகை, நலவாரி அட்டை, தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் மற்றும் பழச்செடிகள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.